வணக்கம். இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய தலையெழுத்தையே எழுத போகிற நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அநேகமாக மார்ச் மாத இறுதியில் இந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. ஏப்ரல் மாத முதல் வாரத்திலேயோ அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலேயோ தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 2019 தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பல்வேறு கட்டங்களாக நடத்துவதற்கு தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சிகள்லாம் தயாராகி வராங்க. நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. திரைமறைவில் அதிக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இந்த 2 பிரதான கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக குழுக்களை அமைத்து இந்த நாடாளுமன்ற பணிகளை தொடங்கிட்டாங்க. வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட, அதாவது டிஆர் பாலு தலைமையில் அறிவிக்கப்பட்ட அந்த குழு காங்கிரஸ் கட்சி குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்த குழுவுல திமுக குழுவுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர் பாலு தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறார். அதுல மூத்த முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி, பொன்முடி, KN நேரு, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் திமுக சார்பில் அந்த தொகுதி பங்கீட்டு குழுவுல இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த குழுவுல துரைமுருகன் இல்லை. ஆனால் துரைமுருகன் தான் இந்த குழுவை பொதுச் செயலர் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவிச்சிருக்காரு. முன்னதாக நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குழுக்கள் எல்லாம் துரைமுருகன் இடம்பெற்றிருந்தார். ஆனால் இந்த குழுவில் துரைமுருகன் இடம்பெறவில்லை. திமுக அறிவித்திருக்கிற இந்த 3 குழுக்களிலுமே தேர்தல் தயாரிப்பு குழுவாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த குழுவாக இருக்கட்டும், இந்த தொகுதி பங்கீட்டு குழுவாக இருக்கட்டும், இந்த 3 குழுக்களிலுமே துரைமுருகன் இடம்பெறவில்லை. அவர் வயது முதிர்வு காரணமாகவும் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளதாக காரணமாகவும் தான் அவர் இடம்பெறவில்லை அப்படின்னு திமுக வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல டிஆர் பாலு தலைமையிலான இந்த குழு தான் காங்கிரஸ் குழுவோடு பேச்சுவார்த்தையை வருகின்ற 28ஆம் தேதி நடத்த இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் தலைமையில் அந்த குழு சென்னைக்கு வர்றாங்க. அதுல ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலட் உள்ளிட்டோர்லாம் இடம்பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் KS அழகிரி, செல்வப்பிரதியை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு சர்வே நடத்தி தாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய 15 - 17 தொகுதிகளுக்கான பட்டியலை ஏற்கனவே திமுக தலைமையிட்டு அனுப்பிட்டாங்க. அதன் அடிப்படையிலேயே வருகின்ற 28ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளிலையும் புதுச்சேரியில் 1 தொகுதியும் போட்டியிட்டாங்க. அதில் 8 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றாங்க. தேனி தொகுதியில் மட்டும்தான் EVK இளங்கோவன் தோல்வியடைந்தார். OPS மகன் ரவீந்திரநாத் கிட்ட அந்த தோல்வியை அவர் தடுவினார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 8 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தாங்க. இந்த முறை திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைக்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் இந்த 40 தொகுதிகளையும், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் வெற்றி ஆக வேண்டும் என்று தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழல்ல, இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தையானது 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 9 தொகுதியை வாங்கணும், ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு 15 - 17 தொகுதி வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கேட்க இருக்கிறது. அதற்கு காரணமாக அவர்கள் சொல்லி இருப்பது, ராகுல் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு பெற்ற கட்சியாக தற்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், குறிப்பாக 15 தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை தான் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக தலைமையிட்ட வைக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளையும் சேர்த்தே இந்த பட்டியலை அவங்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. குறிப்பாக திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, கரூர், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் மீண்டும் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோடு அந்த பட்டியல் அப்படிங்கிறது திமுக தலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திமுக அந்த தொகுதி பங்கீட்டு குழு என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் கேட்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் கொடுக்க போறாங்களா, இல்லை அதை விட குறைத்து கொடுக்க போகிறார்களா, அல்லது கடந்த தேர்தலை போல இந்த முறையும் 9 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க போகிறார்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக வட்டாரங்கள்ல நம்ம விசாரிக்கும் பொழுது கடந்த தேர்தலில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கணும், ஆனால் இந்த தேர்தலில்
மேலும் சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அந்த கட்சிக்கு நம்ம ஒரு சீட்டோ அல்லது 2 சீட்டோ கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் காங்கிரஸ்க்கு பல்கா கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் 9 தொகுதிகளை கொடுக்காமல் 6 - 7 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை மக்கள் நீதி மையத்திற்கோ அல்லது மேலும் வரக்கூடிய வேறு சில கட்சிகளுக்கோ கொடுப்பதற்கு திமுக ஆயத்தமாகி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அழுத்தம் திருத்தமாக இந்த முறை 15 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்க இருக்கிறது. ஆனால் திமுக அவ்வளவு தொகுதிகளை மிக நிச்சயமாக கொடுக்க போவதில்லை. இந்த முறை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்த 2019 38 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அதில் ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது. அப்படி ஒரு தொகுதி குறைஞ்சாலும் அது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிறதுல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு 6 முதல் 7 தொகுதிகளை ஒதுக்குவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலான தொகுதிகள் வேறும், அதாவது 15 தொகுதிகள் வரைக்கும் வேண்டும் என்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அவங்க வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வருகின்ற 28ஆம் தேதியோடு முடிவடைய போவதில்லை. அது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். ஆனால் அதற்கு அடுத்து பல கட்டங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பல கட்ட பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியான முடிவை காங்கிரசும் திமுகவும் எடுக்க போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. வருகின்ற 28ஆம் தேதி திமுகவோடு நடக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அதிக தொகுதிகளை தான் காங்கிரஸ் கட்சி கேட்க போகிறது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியில் வந்து காங்கிரஸ் கட்சியினரே பேட்டி கொடுக்க இருக்கிறார்கள். நாங்கள் கடந்த தேர்தலை காட்டிலும் அதிக தொகுதிகளை திமுகவுடன் கேட்டிருக்கிறோம், திமுகவினர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற பேட்டியை தான் KS அழகிரி கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற 28ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போக இருக்கிறது, அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கறத நாம் பார்க்க வேண்டும்.